வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் செய்வோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரெடியன்ட்ஸ் ஒரு மூடி, அதாவது மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தேங்காய், அதை நைஸ் பூவாக திருவிருக்கேன். அதாவது கப்பில் சொல்லணும்னா ஹீப்டாக 1 கப் தேங்காய் பூ, 2 கப் பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, துருவின வெல்லம் ஒரு 2 கப், 2 டேபிள் ஸ்பூன் கீ, சிறிதளவு முந்திரி, ஒரு 2-3 ஏலம். இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு திக் பாட்டம் வெசலாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதை நம்ம ரொம்ப ரோஸ்ட்டாக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வேணா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேசாக சூடாகலாம் பருப்பு, அவ்வளோதான். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட நம்ம வச்சிருக்க தேங்காய் பூ, இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை சேர்ப்போம். பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். விட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஆனால் அப்பப்போ கிளறி விடணும். அதை கிளறி விட்டுட்டே நம்ம இருந்தோம்னா அடி பிடிக்காமையும் பால் பொங்கிராமையும் அது பக்குவமாக வேகும். அப்பப்போ திறந்து இதை கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக பருப்பு குழையும். அதற்காக மூடி வச்சுட்டு அப்பப்போ நான் கலந்து விடுறேன். திறந்து பார்க்கும்போது இப்போ பாலோட அளவு நல்லா சுண்டி வரும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சா திருப்பி இன்னும் நல்லா அது குழைவாக வேகிற அளவுக்கு அடுப்பை நீங்கள் சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடணும். அப்பப்போ கிளறி விடணும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லா பாலையும் இழுத்துட்டு பருப்பு, தேங்காய் பூ எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம இப்போ இனிப்பு சேர்க்கணும், வெல்லம் சேர்க்கணும். உங்களுக்கு வெல்லம் மண் இல்லாமல் க்ளீனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வெல்லத்தூள் போட்டே கிளறிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு வெல்லம் அதை காய்ச்சிட்டு இதில் சேர்த்து திருப்பி கிளறலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் நல்லா லைட்டாக இப்படி கரண்டிலே ப்ரெஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் மசிச்சும் விடலாம். விட்டுட்டு இப்போ நம்ம வெல்லம் சேர்ப்போம். ஒரு பேனில் இந்த வெள்ளை துருவலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நம்ம இதை சேர்த்துட்டு இது லேசாக கரைஞ்ச உடனே நம்ம அதில் ஃபில்ட்ரு பண்ணி விட்டுறலாம். வெந்த தேங்காய் பூலையும் பருப்புலையும் ஃபில்ட்ரு பண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம வெந்த தேங்காய் பூ பாசிப்பருப்போட இந்த வெல்லம் கரைச்சி வச்சிருக்கிற காய்ச்சி மண்ணை எடுத்து விட்டுருவோம். இது இன்னும் சுண்டிரட்டும். இது நல்லா திக்காகி வரட்டும். இப்போ நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஆக்கிக்கலாம். இவ்வளோ நேரம் லோவாக எரிஞ்சதை இது திக்காக ஆன பிறகு நம்ம நெய் விட்டு வாசனைக்கு முந்திரி, ஏலம், முந்திரி போட்டு இறக்கலாம். பாருங்கள், இப்போ வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாசத்துக்கு சிறிதளவு ஏலம் சேர்க்கலாம். ஏலம் அல்லது 2 குங்குமப்பூ ஸ்டாண்ட்ஸ் கூட சேர்க்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இது சேர்த்த பிறகு இது இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா திக்காகி வரட்டும். அப்போது நம்ம நெய் விடுவோம்.
நெய் சேர்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு போதுமானது. அதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி, நல்ல அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம நெய் விட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 4 முந்திரி பருப்பு போட்டுடலாம். இப்போ இது ஒரு நல்ல டேஸ்டியான ஸ்வீட்டு. இது இந்த குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த மினிமம் நெய்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை செய்து பாருங்கள். நல்ல சுவையான பருப்பு தேங்காய் அல்வா ரெடி. இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சுவையான பருப்பு தேங்காய் அல்வா செய்து பாருங்கள். இது செய்யும் பொழுது பாசிப்பருப்பை நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் பூவை சேர்த்துடணும். இல்லைன்னா இன்னும் நல்ல குழைவாக பாசிப்பருப்பு வேகணும்னா ஒரு 1/2 hour பாசிப்பருப்பு ஊற போட்டுட்டு அதோட தேங்காய் கலந்து பால் சேர்த்து வேக வைக்கலாம். சீக்கிரமாக குழைந்து வெந்துடும் பாசிப்பருப்பு. அதை இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சியோட நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த ஸ்வீட். இதை ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப நெய் செலவெல்லாம் இல்லை, ரொம்ப நேரம் கிளறணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் பால் கலந்த பிறகு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மூடி போடாமல் வேக வைக்கணும். இது மாதிரி செய்து பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.